மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரனையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் தாங்களிடத்திலே பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமையும் பெற்றான். எஸ்ரோம் ஆபிரகாமை பெற்றான். ஆராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நாகசோனை பெற்றான். நாகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசையும் ராகாபிடத்திலே பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்திலே பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவனிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகோபெயாமை பெற்றான். ரெகோபெயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். ஆசா யோசேபாத்தை பெற்றான். யோசேபாத் யோராமையும் பெற்றான். யோராம் உசியாவை பெற்றான். உசியா யோதாமை பெற்றான். யோதா ஆகாவை பெற்றான். ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான். எசேக்கியா மனாசேயை பெற்றான். மனாசே ஆமோனை பெற்றான். ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவருடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சாலுத்தியையும் பெற்றான். சாலுத்தியேல் சுரிபெயாலை பெற்றான். சுரிபெயால் அபியூத்தை பெற்றான். அபியூத் எலியாக்கீமை பெற்றான். எலியாக்கீம் ஆசேரை பெற்றான். ஆசேர் சாதோக்கை பெற்றான். சாதோக் ஆக்கீமை பெற்றான். ஆக்கீம் எலியூத்தை பெற்றான். எலியூத் எலியேசரை பெற்றான். எலியேசர் மாத்தானையும் பெற்றான். மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவரிடத்தில் கிறிஸ்து என்பவர் இயேசு பிறந்தார். இவ்விதமாக உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை பண்ணியிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதனாகவன் சொப்பனத்தில் அவனுக்கு காண்பிக்கப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவரது குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. யோசேப்பு நித்திரை திறந்து இருந்து கர்த்தருடைய தூதர் தனக்கு கட்டளையிட்டு தன் மனைவியை சேர்த்துக் கொண்டான். அவன் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாமல் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரிய ஜனத்தின் வேதபாரகர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுகளில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்கள் என்று தீர்க்கதரிசியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாக விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளைகளை குறித்து திட்டமாக விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்டுபிடித்த பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இது அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்கு பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயை ஆகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏழு இடத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொப்பனத்தில் போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளை கொலை செய்ய தேடுவான். அதனால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளினாலே வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்திலே திட்டமாய் விசாரித்த காலத்துப்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளை கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கமும் கொண்டாடுகிறதுமாகிய குக்குரல் ராமாவில் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவை இல்லாதபடியால் ஆறுதல் அடைந்தார் என்று எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது அப்படியே நிறைவேறிட்டு. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காண்பிக்கப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அந்த தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையும் அதை தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்கலாயும் தன் தகப்பனாகி ஏரோதின் பட்டணத்துக்கு வந்து யூதாவின் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பாய்ந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேய நாட்டில் புறங்களிலே விலகி போய் நசரேத் என்ற ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயர் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகர் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வாட்கச்சையை கட்டிக் கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி
தேடி வருகிறதை அவன் கண்டு, விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்றும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களில் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும். மனம் திரும்புவதற்கேற்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானத்தான் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிடம் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கனியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கனியினாலே சுட்டரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவனுக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீ என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்ட தேவ ஆவி புறாவை போல இறங்கினது வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறாரே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உட்பதிகை மேலே அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலைக்கு மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பொழுது சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி எனும் நாடுகள் எல்லையில் இருக்கும் கடற்கரை அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகான யோர்தானுக்கு அப்புறம் உள்ள செபுலோன் நாடுகளும் நப்தலி நாடுகள் ஆகிய புறஜாதிகளுடைய கலிலேயாவிலே இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று எசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயாவிலே கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரர்கள் பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலையை போட்டுக் கொண்டிருக்க போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறதாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவரிடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபுலோனின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடைய படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருக்கு ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலத்த வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்தேக யோகிகளையும் திமிர்வாதக்காரரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலே தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்களும் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மோனசராலே விதிக்கப்படுவதற்கும் உரிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்கலாமா? விளக்கு தண்ணின் மேல் வைப்பவர்கள் அப்போது அது வீட்டிற்குள்ளே யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கப்படுவது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதானே எதுண்டாகிலும் மீறி அவ்விடமாய் மனுஷருக்கு போகிறவன் பரலோகத்திலே எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக
செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உனக்கு சகோதரன் குறை ஒன்று என்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே தானே பலிபீடத்தை உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்திலே கொண்டு போகாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகத்துக்கு ஒப்புவிடாமலும் நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியிலே இருக்கும் போதே சீக்கிரமாய் அவளோடு நல்மணம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசு குறைவின்றி கொடுக்கத்தக்க தீர்க்கு மட்டும் அவரிடத்தில் இருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடராயிருந்தால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவத்தில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாக இருக்கும். உன் வலது கை உனக்கு இடரலாக இருந்தால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்கள் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாக இருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவனுக்கு கொடுக்க கடவான் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தான முகாந்திரத்தினுடைய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவன் விபச்சாரம் செய்யப்படுகிறவனாய் இருப்பான். அந்தபடியே தள்ளிவிட்டவனை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அன்றையும் பொய்யானையிடாமல் உங்கள் ஆணைகளை கர்த்தருக்கு முன்னிலையில் செலுத்துவாயாக. உன் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு மயிரையாவது வெள்ளையாக்கவோ கற்பாக்கவும் உன்னால கூடாதே. உள்ளது உள்ளதென்று இல்லாதது இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினாலும் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கணத்தை திருப்பிக் கொடு. உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயே விட்டுவிடு. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கண் வாக்கு விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது செய்வதனால் நீங்கள் இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம் சூரியனை உதிக்க பண்ணு, நீதிமான் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரனும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்த செய்கிறது என்ன? ஆயக்காரனும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயத்திலேயும் வீடுகளிலேயும் செய்கிறது போல உனக்கு முன்பதாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயும் தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்த அரங்கமாயிருப்பதற்கு உனது வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்த காலத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். அன்றைய நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரில் பொறுக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயத்திலேயும் வீதியின் சந்தியிலையும் நின்று ஜெபம் பண்ண விரும்புவார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த காலத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த காலத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அன்றைய நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னும் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றடிக்கும் முடியவைகளே. ஆமென் என்பதே. மனசுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனசுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனசை காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்த காலத்தில் இருக்கிற ஒரு பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்த காலத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணுமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடன் கண்ணுமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷங்களை பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயங்கள் இருக்கும். கண்ணானது சரீரத்தில் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவரால் கூடாதே. ஒருவரை
வைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகத்திற்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடையை பார்க்கும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா விலை போட்டுகிறார். அவைகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தான் சரீரத்து அளவோடு ஒரு முனத்தை கூட்ட கடவான். உடைய பார்க்க நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்க்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, தூற்றுகிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தான் சர்வ மகிமையுள்ள அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பங்கள் தேவன் விதமாக உடுத்திவிப்பது உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்த நாள் ஆனதின் பாடு போதும். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பினாலேயே நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளிக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை பாராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உதிரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வாய்ப்பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்களுக்கு முத்துக்களை பன்றிக்கு முன் போடாதீங்கள். போட்டால் தங்கள் கால்காலாவை விரித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய தீர்ப்பும் தீர்க்க தரிசனங்களும் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு வழியும் விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டடைகிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகள் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பார்க்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யுங்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்கள் படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெரும் மலை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்கள் படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மலையின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமலை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்த வீடு முழுவதும் அழியும் என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாதகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவரை போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மானே ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றான். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவருக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நாகுமுக்கு பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இயேசு நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரிக்கு கீழ்பட்டு இருந்தவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்திருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுத்தமானான். இயேசு பேதுரு வீட்டுக்குள்ளே வந்து அவன் மாமி ஜூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்டவுடனே ஜோரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்
என்று ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்து இருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேதபாரகர் ஒருவன் வந்து, போதகரே, நீ எங்கு போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதுக்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசாக்க இடமில்லை என்றார். அவருடைய சீசர்கள் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதுக்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்பட்டதாய் கடலிலே பெரும் காற்று உண்டாயிற்று. அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்கள் வெற்றியும் அழிந்து போகிறோம் என்றார்கள். அதுக்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கெர்சனேரேத் நாட்டிலே வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் புரத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பண்டிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்து விடுவீரானால் நாங்கள் அந்த பண்டிகளிடத்திலே போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பண்டிகை கூட்டத்தில் போயின. அப்பொழுது பண்டிகை கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதி எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவருக்கு சம்பவித்ததையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிராக கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடங்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்படுவதோ, எல்லாம் எழுந்து நடவென்று சொல்லப்படுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவர் எழுந்து தன் படுக்கையை வீட்டுக்கு போனார். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு எனும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின்னே வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின்னே சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பண்ணியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடு அவருடைய சீசரோடு கூட பந்திருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடு பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுத்தமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து, நாங்கள் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோம், உம்முடைய சீசர்கள் உபவாசிக்கிறதில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைக்கப்பட்டது வஸ்திரத்தில் அதிகமாய் கிழிக்கும், துயரலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பல துருத்திகளில் வார்த்து வைக்கிறதில்ல. வார்த்து வைத்தால் துருத்தியில் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்தியில் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்தியில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுது தான் மரித்து போனான், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். இயேசு இருந்து தம்முடைய சீசரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொத்துமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளை தினங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரமே முதல் அந்த ஸ்திரீ சுத்தமானார். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலங்குகள், இந்த சிறு பெண் மறைக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு அவரிடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவருக்கும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு தேசம் எங்கும் அவருடைய கீர்த்திகளை பிரசித்த பண்ணினார்கள். அவர் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு காலம் நடக்கவில்லையே என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களாய் சிதறப்பட்டவர்களாய் இருக்கிறபடியால் அவர் மேல் மனதுலகே தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அதனால் அறுப்புக்கு எஜமானன் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென்.
மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, ததேயு எனப்பட்ட மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத் என்பவர்களே. இந்த 12 வரைக்கும் இயேசு தான் அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரியா பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளை பொன்னினையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிபோக்கை பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சங்களையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். எந்த பட்டணத்துக்குள்ளே கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசித்த போது அதிலே பாத்திரவான் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது. அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களுக்கு திரும்ப கடவுது. எவனாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது வீட்டு புறப்படும் போது உங்கள் காலில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவது பார்க்கிறோம் சோதோம் குமரா நாட்டுக்கு நேரிடுவது இலகுவாக இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓய்நாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள். மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்கள் ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாழ்ந்து அடிப்பார்கள். அவர்களுக்கு புறஜாதிகளுக்கு சாட்சியாக நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு கொண்டு போகப்படுவார்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுவார். சகோதரன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தினால் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிய பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்காக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எல்லாம் சுற்றி முடியும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானின் மேம்பட்டவன் அல்ல. சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருந்தது போதும் வீட்டு எஜமானை எல்லாம் செவிகள் என்று சொன்னார்கள். அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதீர்கள். வெளிப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதில் கேட்கிறதை நீங்கள் வீடுகள் மேலே பிரசங்கம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொள்ள வல்லவராயிராமல் சரீரத்தையும் மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கல குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அதையிலும் உங்கள் பிதாவின் சித்தத்தை அல்லாமல் அது உண்டாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையுள்ள மைகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் பயப்படாதீர்கள். அநேக அடையாளம் அடைக்கல குறிவை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பதாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பதாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பதாக மறுதளிப்பேன். பூமி மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினைகள் உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷன் சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்புடையதாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவர் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என்னும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போக மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். இயேசு தம்முடைய 12 சீசர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவரிடம் விட்டு போனார். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசர் 2 பேரை அழைத்து, வருகிற இவர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்திலே கேட்கும்படி அனுப்பினார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடர்கள் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், இதை பார்க்கிற வனாந்தரத்துக்கு போனீர்கள், காற்றினால் அசைகிற நானலையோ அல்லவென்றால் இதை பார்க்க போனீர்கள், மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ, மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர்கள் மாளிகையிலே இருக்கிறார்கள், அல்லவென்று எதை பார்க்க போனீர்கள், தீர்க்கதரிசியவோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாய் போய் உங்கள் வழியை ஆயத்தப்படுத்துவான் என்று எழுதிய வாக்கியத்தை குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்புவதில்லை. ஆகிலும் பரலோகத்தில் இருக்கிற சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்களால் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் யாவும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவராகிய எலியாய் வந்தான்.
கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவான். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளியிலே உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி எனில், யோவான் போஜனம் பண்ணுகிறவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடிக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தான், அதுக்கு அவர் இதோ போஜனம் பிரியரும் மதுபான பிரியருமான மனுஷன் ஆயக்காரரும் பாவிகளும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதில் பிள்ளைகளினாலே நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளினால் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கொராசீனே உனக்கு ஐயோ, பெசாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கை தீவிலும் சீதோவிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே இரட்டு சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேருவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கு நேரு இலகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பனகமே, நீ பாதாளம் பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உண்மையில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலும் செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளில் உனக்கு நேருவதை பார்க்கிலும் சோதோம் நாட்களுக்கு நேரு இலகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாடகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு தவிர வேறொருவரும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் நான் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகம் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியாக போனார். அவருடைய சீசர்கள் பசியா இருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உங்களுடைய சீசர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதுக்கு அவர், தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்தில் அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசிக்க கொடுத்தார்களே. அன்றையும் ஓய்வு நாளிலே ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாகிலும் குற்றமில்லாதவர்களாகிறவர்கள் என்று நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லையா? தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பழி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இது என்று அறிந்திருக்கிறீர்களா? குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் அவரை விட்டு போய் அவருடைய ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும் படிக்க ஓய்வு நாளை சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அதுக்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருக்கிறது, அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டேனோ? ஆட்டை பார்க்கிற மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்தவனா இருக்கிறான். அதனால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றான். அவன் நீட்டினான், அது மறுக்கையை போல சுத்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவரிடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சுத்தமாக்கி தம்மை பிரசித்தி பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. அவர் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், உக்குரையிட மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்கிறதும் இல்லை. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் பண்ணுகிறவரையும் நெறிந்த நாணரைய மொழிக்காமலும் அங்கீகாரத்தை அணைக்காமல் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேலே புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்பதே. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவருக்கு கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுத்தமாக்கினான். எனவே ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் அவள் தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்களை சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பலமாய் போகும். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணம் எந்த வீடுகளும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவர் ராஜ்யம் எப்படி நிலைக்கும்? நான் பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாரால் துரத்தப்படுகிறார்கள்? ஆகையால் அவர்களாலே உங்கள் நியாய தீர்ப்புக்கு வாய்ப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வருகிறதே. அன்றையும் பல வான்களை முந்தி கட்டினால் ஒழிய பல வான்களை வீட்டுக்கு ஒருவன் புகுந்து அவர் உடமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினாலே ஒழிய அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானுக்கு விரோதமாக தூசணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள், மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். விரியப்பாம் குட்டிகளே, நீங்கள் கொள்ளாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தில் நிறைவினாலே வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாக்கி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து போடுகிறான். கொள்ளாத மனுஷன் கொள்ளாத பொக்கிஷத்திலிருந்து கொள்ளாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷன் பேசும் வீண் வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்பொழுது வேத பாதகம் பரிசேயர் அவரை நோக்கி, போதுகிறே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத
விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருக்கிறது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமி இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தால் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தால் இந்த சந்ததியார் என்று நீங்கள் நின்று இவர்கள் மேலே குற்றம் சுமத்தப்படுவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையில் இருந்து சாலமுடைய ஞானத்தை கெட்டு வந்தார். இதோ சாலமுடியிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரியை சந்ததி யாரோடு கூட நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்ட போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடி கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாக வேறுக்கு ஜோடிக்கப்பட்டிருப்பதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட கொண்டு வந்தது. புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுவதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாரும் சம்பவிக்கும் என்றார். இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரனும் அவரிடத்திலே பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உடைய சகோதரனோடு கூட பேச வேண்டும் வெளியே நிற்கிறார்கள் என்றார். நம்மிடத்தில் இப்படி சொன்னவருக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தன்னுடைய கைகளை தனது சீசனுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரி இவர்களே, பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறவன் எவனோ அவனை எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைகளில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மணல் இல்லாத கற்பாறை இடத்திலே விழுந்தது. மணல் ஆழமாய் இல்லாததினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போது தீர்ந்து போய் வேறு இல்லாமல் உலர்ந்து போயிட்டு. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சில 100ஆகவும் சில 60ஆகவும் சில 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறவனுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்றார். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளை பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவன் கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுவதற்கு, அதாவது கதற கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினாலே காணாமலும் காதுகளினாலே கேளாமலும் இருக்கிறபடியால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாகாமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காணாதிருந்தாலும் உங்கள் காதுகள் கேளாததினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணாவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பி காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியாக விதைக்கப்பட்டவன், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தை நிமித்தம் உபத்திரவம் துன்பங்கள் உண்டான உடனே இடர்கள் அடைவான். முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவர்களாக இருந்தும் உலக கவலைகள் ஐசுவரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கிறவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்றார். வேறு உண்மை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமையிலே களைகளை விதைத்து போவான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்டு போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தின் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதிலே களைகள் எப்படி உண்டானது என்றார். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமை கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு 2 அறுப்புக்கு மட்டும் வளர்த்து விடுங்கள். அறுப்பு காலத்திலே நான் அறுக்கிறவைகளை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்க கட்டு, கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்க்கு வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாக இருந்தும் வளர்க்கும் போது சகல பூண்டுகளில் பெரிதாகிய ஆகாயத்து பறவைகள் அது கிளைகள் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு இஸ்திரி எடுத்து முழுவதும் புளியைக்கு வைக்க 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவையெல்லாம் இயேசு ஜனங்களோடு உண்மைகளோடு பேசினார். உண்மைகளே என்று அவரோடு பேசவில்லை. என் வாய் உண்மைகளினாலே திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார்கள். அப்படி சீசர்கள் இடத்துல வந்து நிலத்தின் கலைகளை பற்றி உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதி உத்தரமாக, நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலை உள்ளாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அது உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அதனால் கலையை சேர்த்து அக்கறையை சுட்டிருக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தின் இருக்கிற சகல இடர்களையும் அங்கிரமம் செய்கிறவர்களை சேர்த்து அவைகளை அக்கறையில் சூழலிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பட்கைப்பும் உண்டாயிருக்கும்.
அப்பொழுது நீதிமான் தன் பிதாவின் ராஜ்யத்தின் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறவர் காதுள்ளவன் கேட்க கடவன். அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கிறதுக்கான பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு முன்னால் எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்கு தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு முன்னால் எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை நிறையும் போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து அசாதவைகளை இருந்து போடுகிறார்கள். இப்படியே உலகத்தில் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினியினாலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி இவர்கள் எல்லாம் அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்ட தேறின வேதபாரகர் எவனும் பொன்னாங்கிலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொள்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவரிடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானம் பலத்த செய்கையோ எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா என்பவர்கள் இவன் சகோதரன் அல்லவா? இவன் சகோதரர்களால் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் வேறு எங்கேயும் கனவு அடைவான் என்றார். அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் அங்கே அநேக அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். அக்காலத்தில் காட்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விழுகிறது என்றான். ஏரோது தன் சகோதரராகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாள் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதா இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படும் போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். இது நிமித்தம் அவள் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானுடைய தலை இங்கே ஒரு தளத்தில் எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கம் அடைந்து ஆகிலும் ஆணையிட்ட நிமித்தம் பந்தையில் கூடியிருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரசேதம் பண்ணிவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயிடத்திலே கொண்டு போனாள். அவனுடைய சீசர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாக அவரிடத்தில் போனார்கள். இயேசு வந்த திரளான ஜனங்களை கண்டு அவர்களுடைய மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாயிருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமத்துக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்றார். இயேசு அவரை நோக்கி அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களையும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புலின் மேல் வந்து இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தையும் அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு சீசரிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகள் 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 இருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தனக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ணி ஒரு மலை மேலே ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதுக்குள்ளாக படவு நடுக்கலையிலே சேர்ந்தது. இதை காட்டாயிருந்தபடியால் அலைகளினாலே அலைவிட்டது. இரவு 4ஆம் மணி ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினாலே அலறினார்கள். உடனே இயேசு அவரோடு பேசி திறக்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதுக்கு அவர்கள் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசு இடத்துக்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமர்ந்து போகையில் ஆண்டவரே நிச்சயம் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டார் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டுக்கு சென்றார்கள். அவ்விடத்திலே மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவ்விடத்திலே கொண்டு வந்து அவருடைய வஸ்திரங்கள் ஓரத்தை அகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவு கொண்டு அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவுவது போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்று தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனப்பண்ணாமல் போனாலும் அவருடைய கடமையை தீர்ந்ததென்று போய்த்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாய்நாள் இடத்திலே சேர்ந்து தங்கள் உடல்களினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக பொறித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள்.
வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயரே, இந்த வசனத்தை கேட்டு இடர் அடைந்தார்கள் என்று அறிவீர்களா என்றார்கள். அவர் பிரதி உத்தரமாக, என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேறொன்று பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விலகுங்கள். அவர் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாக கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இது இருதயத்திலே புறப்பட்டு வரும், அவைகளுக்குள்ள மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனுடைய தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். பின்பு இயேசு அவரிடம் விட்டு புறப்பட்டு தீருசீதோன் பட்டணத்திலே திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவருக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டது என்றே மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர்களை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவள் பிரதி உத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசு அவரை விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலுக்கு வந்து ஒரு மலை மேலே ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்போது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர்கள் முதலிய அநேக திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார். ஊமையர் பேசுகிறதையும், உணர்வு சொந்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்திலே 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்கள் என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தியாகும்படிக்கு வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதுக்கு இயேசு, உன்னிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனத்தை தரையிலே பந்தி அமர கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு தம்முடைய சீசர்கள் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மிகுதியான துணிக்கைகள் 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேராக இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவிலை ஏறி மக்தலாவின் எல்லையிலே வந்தார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதி உத்தரமாக, அஸ்தமான போது செவ்வானம் விடுகிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகும் போது செவ்வானம் மந்தமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழை உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோட்டத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். அவருடைய சீசர்கள் அக்கறைக்கு சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளிப்பில்லாத மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார்கள் என்று அவர் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளை, அப்பங்களை கொண்டு வருவதை குறித்து நீங்கள் உங்களுக்கு யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும், மிகுதியான எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும், மிகுதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர்கள் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தையே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பின்பு இயேசு பிலிப்பு திசையிலே வந்தபோது தம்முடைய சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றார். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்றார். அப்பொழுது தான் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவர் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடாதே, இது உமக்கு சம்பவிக்கப்படுவதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன் ஜீவனை ரசிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காண முன் மரணத்தை ருசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவன் சகோதரனாகிய யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறைமுகமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்து அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசையும் எலியாம் அவரோடு பேசுகிறவர்களாகிய அவர்கள் காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவன் மேல் நிலைத்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு மூக்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் காணவில்லை. அவர் மலையிலிருந்து இறங்கின போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்கிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று தீர்க்க சீசர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அவர்கள் ஜனங்களிடத்திலே வந்து போது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழக்கால் படிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உங்களுடைய சீசரிடத்திலே கொண்டு வந்தேன். அவனை சுத்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானார். அப்போது சீசர்கள் இயேசுவிடத்திலே தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களுக்கு ஏன் கூடாமல் போயிட்டு என்றார். அதுக்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்லி அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் விடாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதியான பிசாசு எவத்தினாலும் உபவாசத்திலுமே அன்றி மற்ற வேறு எந்த காரியத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரித்த போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவரை கொலை செய்வார்கள், ஆகிய 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அவர்கள் கற்பனை வந்த போது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதுகள் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார். செலுத்துகிறார் என்றார். அவன் வீட்டுக்குள்ளே வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்பு இயேசு அவரை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வை வரியாய் தங்களுக்கு பிள்ளைகளிடத்திலேயும் அந்நியரிடத்திலேயும் யாரிடத்திலேயும் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதுக்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவரை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் நான் அவர்களுக்கு இடலாக இருக்கிறதற்கு நீ கடலுக்கு போ, தூணிலே போடு, முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதை வாய் திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்கும் உனக்கும் அவருக்கு கொடு என்றார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். அவ்வேளையிலே இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யம் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவன் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தங்களை தாழ்த்துகிறவர் எவ்வளோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவில் ஒருவனும் இடர் உண்டாயிருக்கிறவன் எவனோ அவனுடைய காலத்தில் ஈந்திர கல்லை தட்டி சமுத்திரத்தில் ஆழத்திலே அவனை அவிழ்த்து விடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்கள் உண்டானால் அதை தரித்து எரிந்து போடு. 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய ஆக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாயிருந்தால் அதை பிடிங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தை தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணானாய் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியவில் ஒருவனை அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போது தரிசிப்பார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கவே வந்தான். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகளாக இருக்க அவை ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலை மேலே விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கலும் அதை குறித்து அதிகமாக சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவன் தனியை திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்வாய். அவன் செவி கொடுக்காமல் போனால் 2-3 சாட்சி இதனுடைய வாக்கினாலே சங்கத்தினாலே நிறைவரைக்கும் படிக்க 2 உன்னோடு கூட கொண்டு போ. அவர்களும் அவனுக்கு செவி கொடுக்காமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாமல் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீ எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும். பூலோகத்தில் நீ எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிறதை எந்த காரியத்தை குறித்தும் பூமியிலே உருமண்டப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அது அவருக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்கிறார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ என்று கேட்டான். அதுக்கு இயேசு, 7 தரம் அல்ல, 70 மட்டும் உனக்கு சொல்லுகிறேன். எப்படி பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்திலே கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்போ இருக்கிறது. அவன் கணக்கு பார்த்த போது தொடங்கின போது 11,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதிகளையும் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு
கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரனில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலையில் விழுந்து, எனது பொறுமையாக எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்மளவும் அவனை காவலில் போட்டுவிட்டான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்தவை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினாலே அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டும் வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடன் எல்லாம் தனக்கு கொடுத்து தீரும் அளவும் உபாத்திரத்திலே அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு எப்படி செய்வார் என்றார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்திலே அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதனுடன் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் என்றார். அதுக்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவைகளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதுக்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று நீங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்கிற நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். தள்ளிவிட்டால் விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, மனைவிகளை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாய் வயிற்றிலிருந்து அன்னகரானவர்கள் பிறந்தவர்களும் உண்டு, மனசரால் அன்னகராக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகராக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவான் என்றார். அப்பொழுது சிறு பிள்ளையின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படி பற்றக்கூடியது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவரை விட்டு புறப்பட்டு போனார். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதுகிறே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவரே தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதுக்கு இயேசு, நீ பூர்ண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியா இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாமே கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதுக்கு இயேசு, மனுஜம காலத்திலே மனுஷகுமாரர் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் போது என்ன பின்பற்றிய நீங்கள் இஸ்ரவேல் 12 கோத்திரத்தையும் நியாயத்தில் கடைவீர்கள், 12 சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என் நாமத்தின் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாக அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தான் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்காரனை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள்தோறும் ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலே அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிறவர்கள் வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயப்படி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படி செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நின்று வேறு சிலரையும் கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதுக்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயப்படி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்திலே திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலே வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாக இவர்கள் ஒரு பணி நேரம் மாத்திரமே வேலை செய்தார்கள், பகல் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து எங்களுக்கு இவர்களை சுமக்கின்றீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, சிநேகிதரே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போலவே பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுக்கப்பட்டது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டத்தின்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளவனாய் இருக்கிறபடியா நீ வன் கண்கண்ணவனாய் இருக்கலாமா என்றான்.
இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீசரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரருக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்கு தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிப்பிக்கவும் சிறுவேலை அறையவும் ஒரு ஜாதியிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேவின் குமாரனுடைய தாய் தன் குமாரனோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். அவர் அவரை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரனாகி 2 பேரில் ஒருவன் உமது வலது பாதத்திலும் ஒருவன் உமது இடது பாதத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களில் கூடுமா என்றார்கள். அதற்கு அவர் கூடும் என்றார்கள். அவர் அவரை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் வலது பாதத்திலும் எனது இடது பாதத்திலும் உட்கார்ந்து படிக்க என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் மேலே எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வந்து, புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவான். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவான். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்டுக் கொள்ளும் போது தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்றார். அவர்கள் எரிக்கோ விட்டு புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது வழி அருகே உட்கார்ந்து 2 கூட இயேசுவே அவ்வருகே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்றார். அதாவது, ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதிற்கு அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்த்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பாகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, என் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருவார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பவருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவருக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்குகிறீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவருக்கு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரன் ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியனும் வேதபாரகர் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதுக்கு இயேசு, கேட்கிறேன். குழந்தையுடைய வாயிலும் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் ஒன்றில் கனி உண்டாக இருக்க கடவுது என்று உடனே அத்தி பட்டு போயிட்டு. சீசர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாக பட்டு போயிட்டு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவருக்கு வந்து, நீர் எந்த அதிகாரத்தில் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் உங்களிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை உங்களுக்கு சொல்லுவீர்களான நானும் இன்ன அதிகாரத்தில் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டா மனுஷரால் உண்டாயிட்டோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதுக்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று சொல்லுவோமானால் ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோமோ என்று யோவான் தீர்க்கதரிசி என்கிறவர்களோடு எனக்கு தகவலுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நான் என்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவரிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதுக்கு அவன், போகிறேன் ஐயா என்றான். சொல்லியும் போகவில்லை. இவ்விரரிலும் எவன் தகப்பனை சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் என்றார்கள். அப்போது இயேசு அவரை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமான்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளும் அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்காதபடிக்கு பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். வேறொருவன் ஊமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டத்துக்கு அதுக்கு குத்தகைக்கு விட்டு பிரதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபத்த போது
அதை கனியை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரருக்கு அனுப்பினார். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களும் அதிகமான வேறு ஊழியக்காரர்கள் அனுப்பினார். அவர்களையும் அப்படி செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்கார குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவரை கொண்டு இவன் சுதந்திரத்தை கட்டிக் கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்தின் புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரன் என்ன செய்வான் என்று கேட்டார். அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களிலே தனக்கு கனியை கொடுக்க வேறு தோட்டக்காரத்தை திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுப்பான் என்றார்கள். அவர்கள் நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதவர் தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கு தலைகள் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அது கேட்ட கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுவோ அவன் நசுங்கி போடப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரதான ஆசாரியன் பரிசேயன் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவருக்கு பயந்திருந்தார்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்யத்தக்க ஒரு ராஜா கோப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவர் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில் இருந்தார்கள். அப்பொழுது அவர் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுக்களும் கொளுத்த ஜத்துக்களும் அடிக்கப்பட்டிருக்கிறது, எல்லோரும் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவர் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனையை அனுப்பி அந்த கொலைபாதகனை அழித்து அவர்கள் பட்டயத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு அதுக்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்ல பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்துகளினாலே நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அதுக்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போது ராஜா பணிவிடைக்காரன் நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பட்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அதுபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படும்படிக்கு யோசனை பண்ணி தங்கள் சீசர்களை ஏரோதியாரையும் அவருக்கு அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் நீ முதல் முட்டாட்சியம் இல்லாதவர்களாய் எவரையும் குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதனால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரை, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிகாசை எனக்கு காண்பீர்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபம் மேலே எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதுக்கு அவர்கள், அப்படியானால் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர்கள் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படி 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7 சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லோரும் பின்பு அந்த ஸ்திரியும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லோரும் அவனை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் தேவ வாக்கியங்கள் தேவனுடைய வல்லமைகளையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்பவனையும் கொடுப்பவனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களை போல இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இல்லாமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சதுசேயர் வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயத்தினாலே எந்த கற்பனை பிரதானது என்று கேட்டான். இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதல் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பான 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளையும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்கதரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதுக்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்தாவியாலே அவரை ஆண்டவன் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாதத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவன் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி என்றார். அதுக்கு மறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவன் அவரிடத்திலே கேள்வி கேட்க துணியவில்லை. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கிறபடியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள் மேல் சுமத்துகிறார்கள். தாங்கள் ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். தாங்கள் கிரியெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தாங்கள் காப்பு நாடாக்கள் அகலமாக்கி, தாங்கள் வஸ்திரங்கள் தொங்குகளை பெரிதாக்கி, விருந்துகளின் முதன்மையான இடத்தையும் ஜெப ஆலயத்தின் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளின் வந்தனங்களையும் மனுஷரால் ரவி என்று அழைக்கப்படுகிறதை விரும்புகிறார்கள். நீங்கள் ரவி என்று அழைக்கப்படாதீர்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நீங்கள்
எல்லாரும் சகோதரா இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் பிதாவா இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். உங்கள் பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்களும் அதில் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை படித்து போடுகிறீர்கள். இதன் மொத்தம் அதிக ஆக்கனை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவன் உங்களை மார்க்கத்தாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவன் உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடனான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று சொல்கிறீர்கள். மதிக்கடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் பலிபீட அதுமேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். மதிக்கடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லா பேரின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறார். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாக இருக்கிற பேரிலும் சத்தியம் பண்ணுகிறார். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரில் அதிலும் வீட்டில் இருக்கிற பேரிலும் சத்தியம் பண்ணுகிறார். மாயக்காரரை வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒன்றுமில்லாமலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தின் கற்பிக்கிற விஷயங்களை நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டு விடுகிறீர்கள். இவைகளை செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடனான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலேயோ அவைகள் கொள்ளையினால் அநியாயத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பதார்த்தங்கள் வெளிப்புறம் சுத்தமாக்கும்படிக்கு அவைகளை உட்புறம் முதலாவது சுத்தமாக்குது. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை கொப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாக காணப்பட்டு உள்ளே மறித்தவர்கள் எலும்புகளினால் சகல அசுத்தத்தினால் நிறைந்திருக்கும். அப்படி நீங்களும் மனுஷருக்கு நீதிவான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருப்போ மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்வதற்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தின் அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரிய பாம்பு குட்டிகளே, நரகாக்கினுக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்கள் சிலரை கொண்டு சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயத்தின் வாயினால் அனுப்பித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபிலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே நீங்கள் கொலை செய்த பராக்கியாவின் குமாரனாகிய சக்கரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்கள் ரத்த பலி எல்லாம் உங்கள் மேலும் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேலே வரும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிவார்களே. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளுகிறவனமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து மனதாக இருந்தேன். உங்களுக்கு மனதில்லாமல் போயிட்டு இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாய் கிடக்கும். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவர்கள் காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, இவையெல்லாம் பார்க்கிறீர்களே, உங்களிடத்தில் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிமலை மேலே உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். வஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தினால நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியினாலும் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சகல சாட்சியை பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பானவனை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது யூதாவில் இறங்குகிறவர்கள் மலைக்கு ஓடி போக கடவார்கள். வீடின் மேல் இறங்குகிறவன் தன் வீட்டிலே எதையாவது எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவான். வாயில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவான். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போகிறது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாத படிக்க வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டாகும் முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாலும் தப்பித்து போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறான், இதோ அங்கே இருக்கிறான் என்று எவனாக சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் அதோ வானதந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதீர்கள். இதோ அறைவீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதீர்கள். மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமார் வருகை இருக்கும். இன்னும் எங்கேயும் அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களுக்கு உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்பட்டு சந்திரன் ஒளி கொடாது இருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷருடைய அடையாளங்கள் வானத்தில் காணப்பட்டு அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியுள்ள சகல கோத்திரங்கள் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை
வானத்தின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையில் வந்து கூட்டி சேர்ப்பார். அத்தே மரத்தே நாள் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கின் தோன்றி துளிர்க்கும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க முன்னமே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகிறது இல்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் ஏன் பிதா ஒருவரை தவிர வேறொரு அறியான், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா வேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசிக்கும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயத்துக்கு வந்து அனைவரும் வாய்க்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். அப்படி மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்து தன் வீட்டை கண்ணமிட்டுக் கொண்டு இருப்பான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலேயே மனுஷகுமார் வருவார். அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படிக்கு எஜமான் வைத்த உண்மையையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் ஆவான். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனுக்காக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் இருதயத்தை உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் வேலைக்காரனை நினையாத நாளிலே வேலைக்காரன் அடிக்க தொடங்கி வெளியரோடு புசிக்கும் குடிக்கும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலே அறியாத நாளிகையிலே அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகள் பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயவோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரத்தில் எண்ணெய்களையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியில் இது மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைய போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரம், அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்கிக் கொள்ள போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பின் மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள். அன்றைய பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரன் அழைத்து தன் ஆஸ்திகளை அவருக்கு வசமாக கொடுத்து விட்டு போகிறது போல இருந்தது. அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருவருக்கு 5 தாளந்தும், ஒரு இடத்துல 2 தாளந்தும், ஒரு இடத்துல 1 தாளந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்து சம்பாதித்தான். அப்படி 2 தாளந்து வாங்கினவனும் வேறு 2 தாளந்துகளை சம்பாதித்தான். 1 தாளந்து வாங்கினவன் போய் நிலத்தில் தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெறும் காலமா பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்து வாங்கினவன் வேறு 5 தாளங்களை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவை கொண்டு இதோ வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்ல உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்த சொத்துக்களை பிரவேசி என்றார். 2 தாளந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, 2 தாளந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவை கொண்டு இதோ வேறு 2 தாளந்து சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்த சொத்துக்களை பிரவேசி என்றார். 1 தாளந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீங்கள் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனசு என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் 9 தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இது உம்முடைய தாளந்து வாங்கிக்கொள்ளும் என்றான். அவருடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்று தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசு கால வருஷத்திலே போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய இதை வட்டியோடு கூட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவரிடத்திலிருந்து தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பறிப்பவனும் அடைவான், இல்லாதவனத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்தது போல அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரமில்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவனே, நாங்கள் எப்படி உண்மை பசியுள்ளவர் கண்டு உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போது உண்மை தாகமுள்ளவர் கண்டு உங்களுக்கு தாக தீர்த்தோம், எப்போது உண்மை அநியாயக்காரர் கண்டு உண்மை சேர்த்துக் கொண்டோம், எப்போது உண்மை வஸ்திரம் இல்லாதவரை கண்டு உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போது உண்மை வியாதியுள்ளவராக காவலில் இருக்கிறவங்க கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதுக்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாக்கி என் சகோதரனான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அப்பொழுது இது பக்கத்தில் நிற்பவர்கள் பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினிலே போங்கள். பசியா இருந்து நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்து நீங்கள் எனக்கு தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாக இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாக இருந்தேன் காவலில் வைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவனே, உண்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவர்களாகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் வைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உங்களுக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகி இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாதிருக்கிறீர்கள் அது எனக்கே செய்யாதிருக்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையும் வரைக்கும், நீதிமன்றம் நித்திய ஜீவன் அடையும் வரைக்கும் போவார்கள் என்றார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம்.
இயேசு இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி 2 நாளைக்கு பின்பு பாஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியர் அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அதில் ஜனங்களுக்குள்ளே கலக்கம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையில் அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசு பெத்தனாயாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட பரிமள தைலம் உள்ள வெள்ளரை கல்பரணியை கொண்டு வந்து அவர் போஜனம் பண்ணியிருக்கும் போது தைலத்தை அவர் சிரசு மேல் ஊற்றினார். அவருடைய சீசர்கள் கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு இனத்துக்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விட்டு தரித்திரம் கொடுக்கலாம் என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவரை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரப்படுத்துகிறீர்கள்? எங்களுக்கு நற்கிரிகளை செய்திருக்கிறார். தரித்திரம் எப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறேன். இவர் இந்த தைலத்தை சிரசு மேல் ஊற்றுவது என்னுடைய அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்தியாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசுரிக்கப்படுமோ அங்கே இவள் நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவராகிய யூதாஸ் காரியத்தின்பவன் பிரதான ஆசாரியரிடத்தில் போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்க விடப்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுக்க சமயம் பார்த்துக் கொண்டிருந்தான். பிலிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதலாம் நாளிலே இயேசுவிடத்தில் வந்து பாஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தப்படுத்த சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டார்கள். அதுக்கு அவன், நீங்கள் நகரத்தில் இன்னொரு இடத்துக்கு போய் என் வேலை சமயமாக இருக்கிறது, என் வீட்டிலே என் சீசரோடு கூட பாஸ்காவை ஆசாரிப்பேன் என்று போதகர் சொல்கிறார் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடியே சீசர்கள் போய் பாஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள். சாயங்காலமான போது 12 ஆகிய கூட ஒரு பந்தி இருந்து அவரோடு போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒருவருக்கு கேட்க தொடங்கினார்கள். அவர் என்னோடு கூட தளத்தில் கை கொடுக்கிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறார். ஆகிலும் எந்த மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமா இருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரவி, நானோ என்றார். அதுக்கு அவர், நீ சொன்னபடித்தான் என்றார். அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு சீசர் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையாய்க்குரியது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, மேய்ப்பனை விட்டுவேன், மந்தைகளின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லோரும் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். வேத அவர் பிரதியுத்தரமாக, உங்கள் நிமித்தம் எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர்கள் அடையேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு, நான் உம்மோடு கூட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லோரும் அப்படி சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவரோடு கூட கெத்செமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் நீங்கள் எங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயும் குமாரன் 2 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் நோக்கு விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான நீங்க செய்யும், ஆகிலும் ஏன் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுவதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாக என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாமிசமும் பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணும் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அது மறுபடியும் நித்திரை பண்ணுவதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமாக இருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் வந்து வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர்கள் தம்முடைய சீசரிடத்தில் வந்து, இனி நித்திரை பணிகளை பாருங்கள், இது மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவர் இயேசுவிடத்தில் வந்து, ரவி, வாழ்க்கை என்று சொல்லி அவன் முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர் கிட்ட வந்து இயேசு மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரிய வேலைக்காரனை காதார வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்பி அதிலே உயிரை போடு, பட்டயத்தை எடுக்கிற யாரும் பட்டயத்தில் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியனுக்கு அதிகமான தூதரை இடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா? அப்படி செய்யலாகாது, இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் இப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையில் இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளை எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினத்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசித்துக் கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்களில் நிறைவாகும்படிக்கு இவையெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்போது சீசர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசு பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாம் இடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவரோடு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ளே வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படிக்கு சேவலோடு உட்கார்ந்தார். பிரதான ஆசாரியர் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக போய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து போய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொருவில்லை. கடைசியில் 2 சாட்சிகள் வந்தது. தேவனுடைய ஆலயத்தை எடுத்து போடவும் 3ஆம் நாளுக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியர் எழுந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது குறித்து நீ ஒன்றும் சொல்லுவதில்லை என்றார்கள். இயேசு பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிடுகிறேன் என்று கேட்டான். அதுக்கு இயேசு, நீ சொல்லுபடித்தான், அன்றையும் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை வலது பாரசத்தில் வீட்டிருப்பார், வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் உங்களுக்கு என்று சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சி நமக்கு வேண்டியதில்லை என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்போது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னவா தோன்றுகிறது என்று கேட்டார்கள். அவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக என்றார்கள். அப்போது அவருடைய முகத்தில் துப்பி அவரை கூட்டினார்கள். சிலர் அவரை கணத்தில் அறிந்தார்கள். கிறிஸ்துவே, உண்மை அடித்தவர் யார்? அதை ஞானசிஷ்டனார் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்போது வேலைக்காரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்துக்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு, இவன் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அநேகர் அங்கே இருந்தவர்களும் சொன்னார்கள். அவனோ அந்த
அந்த மனுஷரை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்திலே வந்து, மெய்யாகவே நீயும் அவரிடத்தில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூப்பிட்டு, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதுக்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம். விடிய காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவின் இடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசு பிரதான ஆசாரியத்திற்கு மூப்பரிடத்திற்கு கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எடுத்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரியமானதால் காணிக்கை பெட்டியில் இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்காக உயர்ந்த நிலத்தை அதனாலே கொண்டார்கள். நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் வதிக்கப்பட்டவர்களுக்காக கிரியமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கருத்து எங்களுக்கு கற்பித்தபடி உயர்வுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள். இறைமைய தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடித்தான் என்றார். பிரதான ஆசாரியர் 30 அவர் மேல் குற்றச்சாட்டுகையில் அவர் மறுத்தர ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன் பேரில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவர் ஒரு வார்த்தையும் மறு உத்தரவாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்கள் எவரை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்கு விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிகளுக்கு வழக்கமாக இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டது பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினால் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவரை கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எப்படி நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் இருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொன்னான். பரபாசை விடுவிக்க கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்க பிரதான ஆசாரிய மூப்பரான ஜனங்கள் ஏவப்பட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவர்களில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதி ஏன் என்ன பிளப்பு செய்தான் என்றார். அதுக்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் குக்குரல் என்று சொன்னார்கள். கலக்கம் அதிகமாகிறதே, ஆனால் தன் பிராந்தியத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்றும் பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கையை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவர், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாகி இயேசுவை வாழ்நாள் அடிப்பித்து சிலுவையில் அறையும் படிக்க ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியாக போர்ச்சவர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சவர்களின் கூட்டம் முழுவதும் அவரிடத்திலே கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கலட்டி சிவப்பான மேலங்கி அவர்களுக்கு கொடுத்து முன்னான ஒரு முன்முடி அவர் சிரசு மேலே வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழக்கம் படிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசிலே அடித்தார்கள். அவர் பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கே கலட்டி அவர் வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவர் சிலுவையில் அறையப்படும்படி கொண்டு போனார்கள். போகை சிரேனா ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையிலே சுமக்கும்படிக்கு அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் எனப்பட்ட அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடி அவர் குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசியை பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறியும்படிக்கு அவர்கள் சீட்டு போட்டு அப்படி வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரிலே சீட்டு போடுவார் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. அவர் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அன்றையும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜாவாக இயேசு என்று எழுதி அந்த சிரசு மேலே வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இருந்து கலந்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரசித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனை, ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அப்படி பிரதான ஆசாரியர் வேத பாதகம் மூப்பர் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரசித்தான், தானே ரசித்துக் கொள்ள திராணிகளை, இவன் சிலுவை ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தங்களை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரசிக்கட்டும் என்றார்கள். அவர்களோடு கூட சிலுவை அறையப்பட்ட கலரும் அந்தபடி அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டார். அதுக்கு எந்தவனை ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலான காடியை எடுத்து துவைத்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரசிக்க வரட்டும் பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காண்பிக்கப்படுகிறார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவலில் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியை சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு கலிலேயாவில் இருந்து அவரோடு கூட வந்து அநேக ஸ்திரீகளும் அங்கே தூரத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மக்தலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேப்பும் தாயாகிய மரியாளும் செபதேயும் குமாரனை தாயும் இருந்தாள். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யமாக இருக்கிற யோசேப்பு எனும் பேர் கொண்ட அரிமத்திய ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்திடத்திலே போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அங்கே சரீரத்தை கொடுக்கும்படிக்கு பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூய்மையான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன் கண்மலையிலே வெடுப்புகளிலே தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லறை புரட்டி வைத்தான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள்.
ஆயத்த நாளுக்கு முன்தினமான மறுநாளிலே பிரதான ஆசாரியன் பரிசேயரும் பிலாத்துவிடத்திலே கூடி வந்து, ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பான் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சரீரத்தை ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் வைத்தோரிலிருந்து எழுந்திருந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லும்படிக்கு, முந்தின எத்தனை பார்க்கிலும் பிந்தின எத்தன் கொடிதா இருக்கும்படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படிக்கு கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அப்படி பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவர்கள் உன்னுடனே போய் உங்களால் கூடிய அளவும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்குள்ளே முத்திரை போட்டு காவல் வைத்திருந்த கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஆமென். மத்திய எழுதிய சுவிசேஷம் 28வது அதிகாரம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேன மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படிக்கு கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூர அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவே. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சத்தத்தோடும் சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதத்தை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர்கள் கலிலேயாவுக்கு போகும்படிக்கு அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூட வந்து ஆலோசனை பண்ணி சேவுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணியிருக்கையில் அவருடைய சீசர்கள் ராத்திரியில வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பு வைப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்குள்ளே போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்து மலைக்கு போனார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்தின் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீசராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தை முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென்.